ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஃபிசிக்ஸ்க்கு இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2024க்கு உண்டான முக்கியமான கொஷின்ஸ் எது எது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் தரவாக படித்தாலே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் 11th ஃபிசிக்ஸில் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் உங்களால் அபோவ் 90 ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த புக் பேக் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே தரவு பண்ணிருங்க. இதில் உங்களுக்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாமே சேர்ந்து தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக் கொஷின்ஸை தரவு பண்ணாலே போதுமானது, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா மேக்ஸிமம் கொஷின்ஸ் உங்களுக்கு புக் பேக்ல இருந்து தான் கேட்பாங்க ஃபிசிக்ஸ் பொறுத்தவரை. 2 கொஷின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இன்டீரியராக கேட்பாங்க. ஏன்னா புக் பேக்லேயே உங்களுக்கு எக்கச்சக்கமான கொஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். சரியா? ஸோ இந்த புக் பேக் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், இதை படித்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இன்டீரியர் கொஷின்ஸும் அண்டு ப்ராப்ளம்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் எது எது அப்படின்றத நான் உங்களுக்கு செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். சரியா? ஸோ நம்பிக்கையோடு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா வெற்றி அப்படின்றது புத்திசாலிகளுக்கான ஒரு சொத்து கிடையாது. புத்திசாலிகள் மட்டும்தான் வெற்றி அடைவாங்க அப்படின்றது கிடையாது. ஒரு பாடல்ல கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா? புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. ஸோ அந்த மாதிரி புத்திசாலிகள் மட்டும்தான் வெற்றி பெறணும் அப்படின்றது கிடையாது. யாரெல்லாம் கடினமா உழைக்கிறாங்களோ, யாரெல்லாம் உண்மையா உழைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வெற்றி பெறலாம். ஸோ அதனால நீங்களும் வெற்றி பெறலாம். முயற்சி செய்யுங்க, உழைங்க. அதுக்கான ஊதியத்தை கடவுள் கண்டிப்பா நமக்கு கொடுப்பாரு. அதனால வந்து எல்லாருமே நம்பிக்கையோட நம்ம இந்த முயற்சியில இறங்குறோம். சரியா? ஸோ போர்ஷன் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லு, செகண்ட் வால்யூம்ல 6th சாப்டர்ல 6.2.5 வரைக்கும் தான் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு இருக்கு. ஸோ இந்த போர்ஷன்ல தான் நம்ம இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 4, 5. லாங் ஆன்சர்ல கொஸ்டின் நம்பர் 1ல சப்டிவிஷன் 2, கொஸ்டின் நம்பர் 2 அண்ட் 3. தென் யூனிட் 2ல ஷார்ட் ஆன்சர்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 7, 8, 9, 11, 12, 14. லாங் ஆன்சர்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 அண்ட் 6. தென் யூனிட் 3ல ஷார்ட் ஆன்சர்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 7, 8, 11. லாங் ஆன்சர்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 6, 9 அண்ட் 10. தென் யூனிட் 4ல ஷார்ட் ஆன்சர்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4. ஃபிஃப்த் கொஸ்டின்ல A, B, C இது 3. தென் லாங் ஆன்சர்ல கொஸ்டின் நம்பர் 2, 4 அண்ட் 5. யூனிட் 5ல ஷார்ட் ஆன்சர்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 1, 3, 5, 6, 9, 10, 11, 12, 13, 14, 16 அண்ட் 17. லாங் ஆன்சர்ல கொஸ்டின் நம்பர் 3, 5, 6, 8, 9 அண்ட் 10. இது வந்து யூனிட் 5ல. யூனிட் 6ல அந்த 6.2.5 வரைக்கும் தானே உங்களுக்கு போர்ஷன்ல இருக்குது. ஸோ அதில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட் ஆன்சர்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 4, 9 மட்டும், லாங் ஆன்சர்ல எதுவுமே கிடையாது. சரியா? ஸோ இந்த கொஷின்ஸ் மட்டும் நீங்க தரவு பண்ணுங்க இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு. இப்போதைக்கு இந்த புக் பேக் கொஷின்ல அப்புறம் இன்டீரியருக்கும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்க்கும் நான் உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன். ஸோ அதுல நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எதையுமே வந்து ஒமிட் பண்ணாமல் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அபோவ் 90, சம்டைம்ஸ் சென்டம் கூட நீங்க வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அது வந்து நீங்க கரெக்டா பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் இதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கட்டும். தேங்க்யூ.